ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹவாய் மாலை எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒயர் வந்து 10 ரூபாயில் 2 வாங்கிக்கிட்டேன். இது மாதிரி மாலை வந்து 90 ரூபா ஒன்று வாசலில் போடுற மாலை. அதை மாதிரி இந்த சில்வர் கலர் மணி வந்து அது ஒரு 4 வாங்கியிருக்கேன். இப்போ ஹவாய் மாலை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஹவாய் மாலை எப்படி கொக்குறதுன்னு பார்க்கலாம். இந்த மாலை வாங்கிக்கோங்க. ஒன்று வந்து இது பாருங்கள், இது பெரிய நீட்டு மாலை. இது வாசலில் தொங்குற தோரண மாலை. இது 90 ருபீஸ். இது ஒரு மாலை, நீட்டு மாலை. இதை வந்து பிரிச்சுக்கோங்க தனித்தனியாக. இதை வந்து லேயராக ஃபுல்லாகவே பிரிச்சுக்கோங்க. இதுலேயும் பீட்ஸ் இருந்தது. நாங்கள் எக்ஸ்ட்ராவாக பீட்ஸ் வேணும்ன்ட்டு தனியாக வந்து மாலை வாங்கிக்கிட்டோம். சில்வர் மாலை மாதிரி வாங்கி அதையும் பிரித்து போட்டுட்டு இப்போ இந்த சில்வர் மாலை இது ஒன்று வந்து 25 ரூபா. இது வந்து 4 பண்ண போகிறோம். 4 பண்ணுறதுக்காக ஒரு மாலை இது மாதிரி பீட்ஸ் வந்து 3 பீட்ஸ் 3 பீட்ஸ் இதுமாக வாங்கிக்கணும். இது மாதிரி 3 பீட்ஸ் வாங்கிக்கிட்டோம். எல்லாம் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு என்ன டிசைன் வேணுமோ கோக்குறோம். நடுவில் வந்து 2 வந்து இந்த மணியை வேஸ்ட் பண்ண வேணாமேன்ட்டு இதையும் போட்டு சைடில் சில்வரு 2 இது போட்டால் நல்லாயிருக்கும். சிங்கிளாக போட்டால் நல்லா இருக்காது. அதனால் 2 அப்படியே கோர்த்துக்கிட்டே வரும். இப்போ மாலையாக ரெடி பண்ணோன்னா உங்களுக்கு அழகாக காமிக்கிறேன் பாருங்கள். கழுத்தில் மாட்டியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். மணியை கோர்க்கிறதுக்கு இது மாதிரி ஒயர் வந்து 2 வாங்கியிருக்கோம். பச்சமாக இப்போ 1 பிரிச்சிட்டோம். இது ஒன்று வந்து இதில் இருக்குது. மணியும் கரெக்டாக இருக்கும். சரி, இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் நல்லது தானே. அதனால் வாங்கி கோத்துட்ருக்காளுங்க அக்காவும் தங்கச்சும். சல்லக்குட்டி விளையாடிட்டுருக்காங்க. பீட்ஸ் வச்சு விளையாடுறாங்க. அப்பப்போ அவளை நோட் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா வாயில் போயிடும். சம்மோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சிறு ஸ்டோரிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. மூவ் வீடியோஸ் எவ்ரி வீக்.